இந்த வருஷம் மே 30ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. ரொம்ப அழகா இன்சொல் விசாகா அப்படின்னு அருணகிரிநாதர் நம்முடைய முருகப்பெருமானை போற்றி பாடுகிறார். விசாகம்னா என்ன அர்த்தம்? சாகை அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். அம்பாளுக்கு சாகம்பரின்னு ஒரு பேர் உண்டு. சாகை அப்படின்னா அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளையே ஆடையாக அணிந்திருக்கக்கூடியவள். சாகைனா கிளை, விசாகை விசாகம் அப்படின்னா இதற்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, இது மட்டும்தான். அதனாலதான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த போது கச்சியப்பர் பாடினார், அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்திங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஒரு வேறெங்கும் கிளைகள் இல்லை, அவன் மட்டும்தான் தனித்துவமானவன், யூனிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்முடைய முருகப்பெருமான். அவனுடைய அவதார நாளில் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை கண்குளிர தரிசனம் செய்து உங்களுக்கு தெரிந்த முருகன் பாடல்களை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். அன்னைக்கு திருச்செந்தூர்